வணக்கம். ஆதார் கார்டு இந்திய மக்களின் அடையாளமாக திகழும் நிலையில் அது பற்றி தவறான தகவல் வேகமாக பரவி வருகிறது. வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைதான் ஆதார் கார்டை புதுப்பிக்க முடியும் என ஒரு சிலர் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். இந்த சூழலில் கடந்த 10 நாட்களில் நாடு முழுவதும் 55 லட்சம் பேர் ஆதார் கார்டை புதுப்பித்துள்ளனர். ஆதார் கார்டை 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்காவிட்டால் என்னாகும் என்பது குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆதார் கார்டு தான் ஒருவரின் அடையாளம் என்று ஆகிவிட்டது. ஆதார் கார்டு இல்லாமல் வங்கி கணக்கு தொடங்குவது, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மகளிர் உதவித்தொகை, விவசாயிகள் மானியம், சிலிண்டர் மானியம், பள்ளியில் கல்லூரியில் சேர, ஜாதி சான்றிதழ் வாங்க என அனைத்து அரசு பணிகளில் சேர ஒரு மனிதனின் அனைத்து வேலைகளுக்கும் இப்பொழுது ஆதார் கார்டு அவசியமாகிவிட்டது. இதன் காரணமாக அனைவரும் தற்பொழுது ஆதார் கார்டு வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் ஆதார் அட்டையை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டியது ஏன் அவசியம் என்றால், பலரும் தங்களது முகவரி மற்றும் செல்போன் எண்களை மாற்றியிருப்பார்கள். முகங்கள் 10 வருடங்களில் மொத்தமாக மாறியிருக்கும். ஆனால் ஆதாரில் பழைய புகைப்படங்கள் இருக்கும். அதேபோல் கைரேகை மாறியிருக்கவும் வாய்ப்புள்ளது. இதனால் ரேஷன் கடை, வங்கிகள் மற்றும் சிம் கார்டு வாங்கும் இடங்களில் சுயசான்று செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆதார் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. ஆதார் கார்டு அப்டேட் செய்து 10 ஆண்டுகள் ஆன பிறகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு SMS அனுப்பப்படும். அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பிக்கும் பணியினை மேற்கொள்ளலாம். அப்பொழுது புகைப்படங்கள், கைரேகைகளை புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆதார் கார்டை புதுப்பிக்க 14ஆம் தேதி வரைதான் கால அவகாசம் என்று தவறான தகவல் பரவியதால் இ-சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 55 லட்சம் பேர் ஆதார் கார்டினை புதுப்பித்திருக்கிறார்கள். தற்போது உள்ள நிலவரம் என்னவென்றால், 14ஆம் தேதி வரை இலவசமாக ஆதாரை அப்டேட் செய்யலாம். அதன் பிறகு சிறிய அளவில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டதுதான் இந்த குழப்பத்திற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. இது பற்றி அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஆதார் கார்டினை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பது மிகவும் நல்லது. அப்படி புதுப்பிக்காவிட்டாலும் ஆதார் கார்டு செயல்பாட்டில்தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்ற தவறான வதந்தியை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதாவது புதிய ஆதார் பதிவு செய்வது தவிர மற்ற அனைத்து ஆதார் சேவைக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆதாரில் புகைப்படம் மாற்றுவது, கைரேகை, கருவிழி பதிவு செய்வது, முகவரி மாற்றம் செய்வது, பிறந்த தேதி மாற்றம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் பொதுமக்களை நேரடியாக ஆதார் இணையதளத்தில் முகவரி மாற்றம் செய்தால் அதற்கு வருகிற 14ஆம் தேதி வரை கட்டணம் இல்லை. இலவசமாக முகவரி மாற்றம் செய்யலாம். 14ஆம் தேதிக்கு பிறகு இதற்கு மட்டும் வெறும் ரூபாய் 50 கட்டணம் செலுத்த வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இதனை தவறாக புரிந்து கொண்டு ஆதார் மற்றும் இ-சேவை மையத்தை மக்கள் முற்றுகையிட்டு வருகிறார்கள். எனவே பொதுமக்கள் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாரை புதுப்பிக்க செப்டம்பர் 14ஆம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தியாகும். எப்போது வேண்டுமானாலும் ஆதார் கார்டினை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று கூறினார்.